வீட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ சொல்றாங்க சரஸ்வதி, "வசு, நீ எதுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங்கில இருக்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கேன். எனக்கு அதுதான் புடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்றாங்க வசு. "இல்ல நல்லா படிச்சிருக்க. உன்னோட டேலண்ட்டுக்கு ஏத்த ஏதாவது ஒரு போஸ்டிங் நீ வாங்கலாம்ல. என்ன குடுக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கேட்குறாங்க. "கண்டிப்பா குடுக்கலாம். வசு வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல, இல்ல மாமா. எனக்கு அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. எனக்கு கார்த்திக்க நல்லா பார்த்துக்கணும். குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. நான் வீட்ட பார்த்துக்கிறேன். அத்தை ஒர்க் பண்ணும்போது நீங்கலாம் வீட்ட பார்த்துக்கிட்டீங்கல்ல, அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நீங்கலாம் போயிட்டு ஒர்க் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வசு சொல்றாங்க. அர்ஜுன் பயங்கர கோவமா வீட்டுக்கு வராரு. வந்தவுனே எல்லாருமே பார்க்குறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அக்கா எல்லாருமே கேட்குறாங்க. அப்ப நடந்த எல்லாத்தையுமே அர்ஜுன் சொல்றாரு. "அந்த கார்த்திக், தமிழ் 2 பேருமே என்னோட கம்பெனிக்கு வந்து எவ்ளோ திமிரா பேசினானுங்க தெரியுமா? நான் வந்து கார்த்திக்க உனக்கு நான் ஒரு போஸ்டிங் தரேன். நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், "என்னோட திறமைக்கு ஏத்த வேலைய என்னோட அண்ணன் குடுத்துருக்காரு. நான் யாரு தெரியுமா? ஜேஎம்டி" அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, உன்னோட கம்பெனிக்கு என்ன ஏன்டா கூப்பிடுற? இனிமே உன் கனவு பலிக்காது. எங்க நேர்மை இருக்கோ அங்க நாங்க இருப்போம்." அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப திமிரா பேசுறானுங்க. அது மட்டும் இல்ல, உன்ன பத்தின விஷயம் ராகினிக்கு தெரிஞ்சுது. அத்தோட உன் கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ராகினிய நாங்க பார்த்துப்போம். நீ ஜெயில்ல போய் களி தான் தின்னணும் அப்படின்னு சொல்றானுங்க. நடந்த எல்லாத்தையுமே அர்ஜுன் சொல்றாரு. "அட பாவிங்களா! இப்படியா பேசியிருக்கானுங்க? அவனுங்கலாம் அடங்கவே மாட்டானுங்க. கண்டிப்பா நீ விடக்கூடாது அர்ஜுன். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவனுங்கள ஏதாவது பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா எல்லாருமே சொல்றாங்க. "கண்டிப்பா அவன் மாட்டுவான். ஏதாவது ஒண்ணுத்துல அவன் மாட்டுவான். இப்போ புரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது அவன் குடுத்த ஆர்டர் தான். கண்டிப்பா இந்த ஆர்டர்ல ஏதாவது ஒண்ணு பண்ணா அவனுக்கு தான் கெட்ட பேர் வரும். நான் பண்ணுவேன்." அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "என்ன மாப்பிள வந்த ஆர்டரையும் இப்படி பண்ணா இன்னும் ஆர்டர்லாம் எப்படி மாப்பிள வரும்? பரவால்ல. என்ன நடந்தாலும் பரவால்ல. அந்த தமிழுக்கு கெட்ட பேர் வரணும்." அப்படின்னு அர்ஜுன் பயங்கர கோவம்.